Hi dears, last class we saw the kingdom Monera. Yes, kingdom Monera, about that we saw in last class. Today we are going to see about kingdom Protista. Kingdom Protista. Single-celled organisms, eukaryotes, are placed under the kingdom Protista. Protist represents an important step in early evolution. The cells have a well-defined nucleus. So, Protista அப்படின்றது ஒரு single cell organism, அதை eukaryotes அப்படின்னு சொல்லுவோம். இதுவங்க வந்து அதாவது பரிணாம வளர்ச்சிக்கு முன்னாடியே தோன்றது இந்த ஆர்கானிசம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்த புரோட்டிஸ்டா இந்த இதில் என்ன இருக்கும், ஒரு நியூக்ளியஸ் வந்து வெல் டிஃபைன்டான நியூக்ளியஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த செல்ஸில். நெக்ஸ்ட் சம் ஆஃப் த புரோட்டிஸ்ட் ஆர் plant-like, referred to as algae, such as Spirogyra, Euglena, and Diatom. They can make their own food with the help of solar energy. So, some of the protist and the organism இருக்கு இல்லையா, இது வந்து plant மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ பிளான்ட் மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் ரெஃபர் பண்ணுறது ஆல்கே அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பைரோகைரா, யூக்ளினா, டயாட்டம் இது எல்லாமே ஒரு பிளான்ட் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சன்லைட்டோட எனர்ஜி மூலிமா அவங்க ஃபுட்டை அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்குவாங்க. எப்படி பிளான்ட் வந்து அவங்களுக்கு தேவையான ஃபுட்டை அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்களோ, அதே மாதிரி இந்த ஆல்கே, ஸ்பைரோகைரா, யூக்ளினா அண்ட் டயாட்டம் எல்லாம் அவங்களுக்கு தேவையான ஃபுட்டை சோலார் எனர்ஜி மூலமாக அவங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்குவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் ஆஃப் த புரோட்டிஸ்ட் ஆர் அனிமல் லைக், ரெஃபர் டு அஸ் புரோட்டோசோவன்ஸ். they cannot make their own food. அமீபா அண்ட் பாரமைசியம் ஆர் புரோட்டோசோவன்ஸ். ஸோ சில புரோட்டோசோவன்ஸ் எல்லாம் அனிமல் மாதிரி இருக்கும், அனிமல் லைக், அதெல்லாம் என்ன சொல்லுவோம், புரோட்டோசோவன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களால ஃபுட்டை மேக் பண்ண முடியாது, அவங்க ஃபுட்டை அவங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ சம் ஆஃப் த அனிமல் லைக் புரோட்டோசிஸ்ட் அப்படி என்னென்ன அப்படின்னா அமீபாவும் பாரமைசியமும் இந்த அனிமல் லைக் புரோட்டோசிஸ்டில் வரும். ஓகே, ஸோ பிளான்ட் லைக் புரோட்டோசிஸ்டெல்லாம் நம்ம ஆல்கின்னு சொல்லுவோம். அதே இது அனிமல் லைக் புரோட்டோசிஸ்டெல்லாம் புரோட்டோசோவன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, அந்த புரோட்டோசோவன்ஸ் எல்லாம் ஃபுட்டை வந்து அதுவாக ப்ரிப்பேர் பண்ணாது. எக்ஸாம்பிள்ஸ் அமீபா அண்ட் பாரமைசியம். நெக்ஸ்ட், amoeba is a unicellular organism that lives in fresh water and moist soil. ஸோ அமீபான்றது ஒரு யூனிசெல்லுலர், ஒரே ஒரு செல் உயிரினம். அது அவங்க வந்து ஃப்ரெஷ் வாட்டர் இல்லை மாய்ஸ்ட் சாயில், ஈரப்பதம் நிறையா இருக்கிற சாயில்ஸ் இல்லை ஃப்ரெஷ் வாட்டர், இங்கே தான் வந்து அமீபா வந்து நம்ம இருக்கும். ஓகே, ஸ்ட்ரக்சர் லைக் மோஸ்ட் பிளான்ட் அண்ட் அனிமல் செல்ஸ், amoeba has cytoplasm, nucleus, cell membrane and a variety of inclusion in the cytoplasm. The size of an amoeba is about 0.3 millimeter across. Although it is just a single cell, it exhibits all the essential functions of any living organisms, such as nutrition, locomotion, respiration and reproduction. Okay, so இதுதான் see here, this is the structure of a amoeba. இது மித்த பிளான்ட்ல அனிமல் செல்ஸ்ல இருக்கிற மாதிரியே இருக்கும். அதாவது அதில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே இந்த அமீபாலையும் இருக்கும். சைட்டோபிளாசம் இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும், செல் மெம்பரைன் இருக்கும். வெளியில் இருக்கு இல்லையா, இந்த பேர் செல் மெம்பரைன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நிறைய சைட்டோபிளாசம் இன்க்ளூஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும் இந்த அமீபாக்குள்ள. அது மட்டும் இல்லாமல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்களோ, அதாவது நியூட்ரியன், லொக்கோமோஷன், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு, ரெஸ்பிரேஷன் மூச்சு விடுதல், ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்கம் செய்தல், இது எல்லாமே எல்லா ஃபங்க்ஷனுமே இந்த அமீபாவும் பண்ணும். நெக்ஸ்ட் அதோட சைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 0.3 mm தான் இருக்கும். இதோட சைஸே வந்து 0.3 mm தான். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் த cell membrane is flexible and porous. It allows the amoeba to change shape. It also controls the entry and exit of substance into and out of the cytoplasm. So இந்த cell membrane சொல்லலையே அந்த outer part, இந்த cell membrane வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ரொம்ப போரஸாக இருக்கும். ஃப்ளெக்சிபிள்னா வளைந்து நெளிந்து கொடுக்கக்கூடிய தன்மை இந்த செல் மெம்பரேனுக்கு இருக்குது. அதனால
இந்த அமீபாவோட ஷேப் வந்து அடிக்கடி மாறும். ஸோ அமீபாவுக்குன்னு பெர்மனெண்ட்டாக ஒரு ஷேப் கிடையாது. இந்த செல் மெம்பரேன் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால அமீபாவோட ஷேப் வந்து அடிக்கடி மாறும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது நம்ம சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம அந்த அமீபாவுக்குள்ளே போகணும் இல்லை வெளியில் ஏறணும் அப்படின்னா இந்த சைட்டோபிளாசமோட ஹெல்ப் மூலியமாக தான் வெளியே வரும். ஓகே, நெக்ஸ்ட், cytoplasm is the living substance in which all the chemical reactions necessary for life are carried out. There are two types of cytoplasm in amoeba. The darker cytoplasm towards the interior of the amoeba is called endoplasm, and the clearer cytoplasm that is found near the cell membrane is called ectoplasm. ஸோ சைட்டோபிளாசம் தான் என்னது, அதோட சப்ஸ்டன்ஸ் வந்து என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ அந்த சைட்டோபிளாசம் தான் நம்ம அது ஒரு லிவிங் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது வந்து அந்த லைஃபுக்கு தேவையான என்ன கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு உதவுறது இந்த சைட்டோபிளாசம் தான். அது மட்டும் இல்லாமல் சைட்டோபிளாசம் வந்து அமீபாவில் 2 டைப்ஸ் இருக்குது. ஓகே, அதாவது அமீபாவுக்குள்ள இன்டீரியராக உள்ள அந்த டார்க்கராக இருக்கும் சைட்டோபிளாசம், அது வந்து எண்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சைட்டோபிளாசம் வந்து கிளியர் சைட்டோபிளாசமாக இருக்கும், செல் மெம்பரைன் ஒட்டி இருக்கும். செல் மெம்பரைன் ஒட்டி ஒரு சைட்டோபிளாசம் ஃபார்ம் பண்ணுவோம், அது வந்து எக்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ உள்ளே இருக்கிறது டார்க் சைடில் உள்ளே இருக்கிறது வந்து எண்டோபிளாசம்னும், செல் மெம்பரைனை ஒட்டி இருக்கிற சைட்டோபிளாசத்தை எக்டோபிளாசம்னும், இந்த மாதிரி 2 டைப்ஸ் ஆஃப் சைட்டோபிளாசம் வந்து அமீபாவில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட், a large disc shaped nucleus is present in the cell. ஓகே, அது நியூக்ளியஸ் ஏற்கனவே இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதில் என்ன ஷேப்பில் இருக்கும் நியூக்ளியஸ் வந்து டிஸ்க் ஷேப்பில் நியூக்ளியஸ் வந்து இருக்கும். see the nucleus, it is of disc shape, ஒரு டிஸ்க் ஷேப் மாதிரி இருக்குது அந்த நியூக்ளியஸ் இருக்கும் இங்கே அமீபாவில். நெக்ஸ்ட், the contractile vacuole carries out osmoregulation, the process by which constant amount of water salt concentrations in an organism are maintained from time to time so that the amoeba does not burst. So இந்த contractile vacuole ஒன்று இங்கே இருக்கும். see இந்த பாட்டு இருக்கு இல்லையா, contractile vacuole, இது அமீபாக்குள்ளே இருக்கிற ஒரு பாட்டு. இந்த பாட்டு தான் ஆஸ்மோ ரெகுலேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து கேரி அவுட் பண்ணுவாங்க. ஸோ ஆஸ்மோ ரெகுலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த அமீபாக்குள்ளே இருக்கிற வாட்டர் அப்புறம் சால்ட் இதோட கான்சன்ட்ரேஷன் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே போகிறது, நார்மல் லெவலில் மெயின்டைன் பண்ணிகிட்டே போகிறது. ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா அந்த அமீபா வந்து பர்ஸ்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி அமீபா வந்து பர்ஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி இந்த கான்ட்ராக்டில் வேக்யூல் வந்து அமீபாக்குள்ளே இருக்கிற வாட்டரையும் சால்ட்டையும் நார்மல் லெவலில் மெயின்டைன் பண்ணிகிட்டே வருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட், ஃபுட் இஸ் taken into the cytoplasm forming a food vacuole. The food is then digested. The undigested food is thrown out by vacuole. Okay, இங்கே ஒரு ஃபுட் வேக்யூல் இருக்கு இல்லையா, இங்கே இருக்கு இல்லையா இந்த ஃபுட் வேக்யூல். இங்கே தான் என்ன பண்ணும், ஃபுட்டெல்லாம் வந்து எடுத்துக்குவாங்க. இங்கே தான் வந்து ஃபுட்டெல்லாம் வந்து போய் சேரும், எடுத்துகிட்டு இங்கே தான் வந்து டைஜஷனும் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அன்டைஜஸ்ட் ஃபுட் இருக்கும் இல்லையா, செரிமானம் ஆகாத ஃபுட்டு, இதெல்லாம் மறுபடியும் இந்த ஃபுட் வேக்யூல் வழியாக தான் வெளியில் அனுப்பப்படும். சரியா, அமீபாலேருந்து இந்த ஃபுட் வேக்யூல் மூலியமாக தான் அன்டைஜஸ்ட் ஃபுட்டும் வெளியே அனுப்பப்படும். இங்கே ஃபுட் வேக்யூலில் தான் ஃபுட்டும் டைஜஸ்ட்டும் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட், த அமீபா மூவ்ஸ் பை stretching its cytoplasm into finger-like extension called pseudopodia or false foot. ஸோ அமீபா இருக்கு இல்லையா, அமீபா வந்து எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா, இந்த சைட்டோபிளாசம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகும், கொஞ்சம் இழுக்கும். இங்கே இருக்கு இல்லையா சைட்டோபிளாசம், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறப்போ அங்கே வந்து என்ன ஆகும், ஒரு ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் சூடோபோடியா, இதாவது ஃபால்ஸ் ஃபுட். ஓகே, ஃபால்ஸ் ஃபுட், பொய் கால்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சைட்டோபிளாசம் ஸ்ட்ரெச் ஆகிறப்போ இந்த ஃபால்ஸ் ஃபுட் அதாவது சூடோபோடியா ஃபார்ம் ஆகும். இவங்க தான் எதுக்கு, அமீபாவோட மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, லொக்கோமோஷனுக்கு.
See, locomotion. When an amoeba has to move, the ectoplasm extends and the endoplasm flows in, forming a pseudopodium. The pseudopodium keeps on extending and the endoplasm continues to flow. This allows amoeba to move in the same direction as the endoplasm. This is called amoeboid movement. See here, ஒரு மூமெண்ட் எப்படி நடக்கும், லொக்கமோஷன் வந்து அமீபால எப்படி நடக்கும், அமீபா எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பார்ப்போம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த சைட்டோபிளாசம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும், அப்போ ஒரு ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் சூடோபோடியா. இங்கே இருக்கும் இல்லையா சூடோபோடியா, இதை தான் சூடோபோடியம்னு சொல்கிறாங்க. அந்த ஃபால்ஸ் ஃபுட், ஓகே, அது ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த சைட்டோபிளாசம் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு சொல்லணும் இல்லையா, அது எப்படி ஆகும்னா எக்டோபிளாசம் சொன்னோம் இல்லையா, 2 டைப்ஸ் ஆஃப் சைட்டோபிளாசம் இருக்குன்னு சொன்னோம்ல அமீபால, ஒன்று எக்டோபிளாசம், ஒன்று எண்டோபிளாசம். ஸோ இந்த எக்டோபிளாசம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி இந்த எண்டோபிளாசம் வந்து ஃப்ளோ ஆகும். அதாவது ஃப்ளோ ஆகி வர்றப்போ இந்த சூடோபோடியம்ன்றது ஒன்று ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆக தான் இப்படி அது வந்து இது எக்ஸ்டெண்ட் ஆகி இது ஃப்ளோ ஆகி இது எக்ஸ்டெண்ட் ஆகி இது ஃப்ளோ ஆகிறப்ப அப்படியே அது மூமெண்ட்டை வந்து கண்டினியூ பண்ணும். ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்டை தான் அமீபாய்டு மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷன் இன் அமீபா டேக்ஸ் பிளேஸ் த்ரூ the process of diffusion. Oxygen diffuses in and carbon dioxide diffuses out into the surrounding through the cell membrane. ஓகே, அதே மாதிரி ரெஸ்பிரேஷனும் அமீபால நடக்கும். ஓகே, அது எப்படி அப்படின்னா ப்ராசஸ் ஆஃப் டிஃப்யூஷன் மூலமாக ரெஸ்பிரேஷன் வந்து நடக்கும் அமீபால. அதாவது ஆக்சிஜனை வந்து டிஃப்யூஸ் இன் பண்ணிவிட்டு கார்பன் டை ஆக்சைடு வந்து டிஃப்யூஸ் அவுட் பண்ணும். எது மூலியமா? செல் மெம்பரைன் மூலியமாக. அதை சுற்றி செல் மெம்பரைன் இருக்கு இல்லையா, அந்த அமீபாவை சுற்றி செல் மெம்பரைன் இருக்கு இல்லையா, இந்த இருக்கு இல்லையா செல் மெம்பரைன், ஃபுல்லாக இருக்கு இல்லையா செல் மெம்பரைன், இதில் தான் ஆக்சிஜன் வந்து டிஃப்யூஸ் இன் ஆகி கார்பன் டை ஆக்சைடு வந்து டிஃப்யூஸ் அவுட் ஆகும். ஸோ இதை தான் நம்ம ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், நியூட்ரிஷன் அண்ட் எக்ஸ்க்ரீஷன். When the amoeba senses food, the endoplasm is pushed towards the cell membrane. The body extends, creeps along and forms a food vacuole. The cytoplasm secretes digestive juices in the food vacuole. These juices digest the engulfed food particle and soluble products thus formed are absorbed back into the cytoplasm. When a sufficient amount of undigested food gets collected in the food vacuole, it is excreted out of the body by rupturing the cell membrane. ஸோ அமீபாவில் நியூட்ரிஷன் அண்ட் எக்ஸ்க்ரீஷன் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, அதாவது நியூட்ரிஷன் வந்து ஊட்டச்சத்துக்கள், அமீபாவுக்கு எப்படி ஊட்டச்சத்துக்களும், எக்ஸ்க்ரீஷன்னா தேவையில்லாத பொருட்களை வந்து வெளியேற்றுறது. ஸோ அந்த மாதிரி எப்படி நடக்கும் அமீபாவில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போது ஒரு ஃபுட் பார்ட்டிக்கல் வந்து இங்கே இருக்குது, இங்கே அமீபா இருக்கு இல்லையா, எப்போ ஒரு ஃபுட் பார்ட்டிக்கல் பக்கத்துலேருந்து அந்த அமீபா வந்து சென்ஸ் பண்ணிடுச்சு இங்கே ஃபுட் பார்ட்டிக்கல் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு சென்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த அமீபாவில் இருக்க அந்த எண்டோபிளாசம் வந்து என்ன பண்ணும், செல் மெம்பரேன் நோக்கி புஷ் பண்ண இங்கே என்ன பண்ணும், ஒரு ஃபுல் வேக்யூல் மாதிரி ஃபார்ம் ஆகும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு எண்டோபிளாசம் இருக்கு இல்லையா, அந்த எண்டோபிளாசம் வந்து செல் மெம்பரேனை நோக்கி புஷ் பண்ண இந்த ஃபுட் இருக்கு இல்லையா, ஃபுட் பார்ட்டிக்கல் இருக்கு இல்லையா, இந்த ஃபுட் பார்ட்டிக்கலை சுற்றி ஒரு சின்ன வேக்யூல் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஃபுட் வேக்யூல் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஸோ இந்த ஃபுட் வேக்யூல் வந்து ஃபுட்டு வந்து இந்த ஃபுட் வேக்யூலுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ இந்த ஃபுட் வேக்யூலுக்குள்ளே தான் என்ன நடக்கும்னு சொன்னேன் ஏற்கனவே, இங்கே தான் ஃபுட்டு டைஜஸ்ட்டும் ஆகும், அதே மாதிரி அன்டைஜஸ்டட் ஃபுட்டும் இங்கேருந்து தான் வெளியேறி போகும். ஸோ ஃபுட்டெல்லாம் இங்கே டைஜஸ்ட் பண்ணிவிட்டு அன்டைஜஸ்டட் ஃபுட் இருந்தால் செல் மெம்பரைன் வழியாக, இதுதான் செல் மெம்பரைன். ஸோ ஃபுட் வேக்யூல் வெளியே வந்து செல் மெம்பரைன் வழியாக வெளியில் போயிடும் இந்த ஃபுட். ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, நியூட்ரிஷன் அண்ட் எக்ஸ்க்ரீஷன் வந்து அமீபாவில் நடக்கும். ஓகே, ஒரு ஃபுட்டை சென்ஸ் பண்ண உடனே எண்டோபிளாசம் வந்து என்ன பண்ணும், செல் மெம்பரைனை புஷ் பண்ணி ஒரு சின்ன வேக்யூல் மாதிரி ஃபார்ம் ஆகணும், அதுதான் ஃபுட் வேக்யூல். அந்த ஃபுட் பார்ட்டிக்கலை சுற்றி ஃபுட் வேக்யூல் ஃபார்ம் ஆனோடனே ஃபுட்டு வந்து டைஜஸ்ட் பண்ணுவாங்க. டைஜஸ்ட் ஆன ஃபுட்டெல்லாம் நியூட்ரிஷன் வந்து எடுத்துக்கிட்டு அன்டைஜஸ்டட் ஃபுட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்க, செல் மெம்பரைன் வழியாக அந்த அன்டைஜஸ்ட் ஃபுட் வந்து வெளியில் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் ரீப்ரொடக்ஷன்.
Lower organisms such as amoeba replicate by binary fission. The single cell divides into two halves. Since amoeba does not have a fixed shape, the division of the cell can take place either laterally or longitudinally. When the cell divides, the nucleus of the cell also gets split equally, and similarly the cytoplasm also divides equally. The daughter cells grow completely before they split into two entities. The daughter cells formed are the exact copies of the parent cell. ஸோ அமீபாவில் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு அமீபா வந்து மெச்சூர் ஆகி அதுக்கு ஒரு ஃபேவரபுளான கண்டிஷன் வந்த உடனே அமீபா வந்து அதாவது லேட்ரலி இல்லை லாங்கிடியூடினலி எந்த பக்கம்னாலும் டிவைட் ஆகும். ஓகே, லேட்ரலி இல்லை லாங்கிடியூடினலி எந்த பக்கம்னாலும் அது மெச்சூர் ஆன உடனே டிவைட் ஆகும். ஸோ எப்படி டிவைட் ஆவாங்க அப்படின்னா, இது இருக்க நியூக்ளியஸ் வந்து ரெண்டாக டிவைட் ஆகும். ஓகே, அதே மாதிரி சைட்டோபிளாசமும் ரெண்டாக டிவைட் ஆகும். ஓகே, இந்த மாதிரி தான் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஸோ இந்த மாதிரி டிவைட் ஆனோடனே அந்த டாட்டர் செல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டாட்டர் செல்ஸ் வந்து நல்லா மெச்சூர் ஆன பிறகு தான் இட் வில் ஸ்பிளிட் இன்டு டூ அண்ட் ஃபார்ம்ஸ் அ டூ டாட்டர் அமீபா. ஸோ இது மூலியமாக தான் என்ன பண்ணும், ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஸோ இது ஒரு அமீபா வித் நியூக்ளியஸ். இந்த அமீபா வந்து நல்லா மெச்சூர் ஆனோடனே ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில் என்ன பண்ணும், இந்த அமீபாவில் இருக்க நியூக்ளியஸ் வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகும். அதே மாதிரி இந்த சைட்டோபிளாசம் இருக்குல்ல, அதுவும் ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகும். ஸ்ப்ளிட் ஆனோடனே இட் வில் ஃபார்ம்ஸ் அ டூ டாட்டர் நியூக்ளியை. அதாவது ஒரு நியூக்ளியஸ் வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகி செல் மெம்பரையும் ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகி இட் ஃபார்ம்ஸ் அ டூ டாட்டர் அமீபா. இந்த மாதிரி ஃபார்ம் ஆகி என்ன பண்ணும், இட் ஃபார்ம்ஸ் த ரீப்ரொடக்ஷன் இன் அமீபா பை பைனரி ஃபிஷன். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸை பைனரி ஃபிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில் அமீபா வந்து டிவைட் ஆகும். தட் இஸ், அதாவது நியூக்ளியஸ் வந்து ரெண்டாக டிவைட் ஆகும், செல் மெம்பரையும் ரெண்டாக டிவைட் ஆகும். ஒரே ஒரு நியூக்ளியஸ் மட்டும்தான் அது வந்து ரெண்டாக டிவைட் ஆகும். ஓகே, அதுதான் பைனரி ஃபிஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இன்னொரு ப்ராசஸ் இருக்குது, மல்டிபிள் ஃபிஷன். ஸோ மல்டிபிள் ஃபிஷன் அட் த செல்லுலார் லெவல் அக்வர்ஸ் இன் மெனி protists. A method known as multiple fission occur in amoeba to survive and reproduce under unfavorable condition. When the conditions are unfavorable, the amoeba withdraw its pseudopodia and becomes almost round. It secretes a hard covering and forms a cyst. Inside the cyst, the nucleus divides repeatedly to form many nuclei. This is followed by the division of cytoplasm. This leads to the formation of many new dotted cells. When the favorable conditions return, the cyst bursts and releases the enclosed daughter cells. ஓகே, அடுத்த மெத்தட் வந்து மல்டிபிள் ஃபிஷன். ஸோ மல்டிபிள் ஃபிஷன் எங்கே நடக்கும், எப்போ நடக்கும் அப்படின்னா, அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில் அமீபாவில் மல்டிபிள் ஃபிஷன் தான் நடக்கும். ஸோ ஒரு கண்டிஷன் வந்து அன்ஃபேவரபுளாக இருக்கிறப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த சூடோபோடியா வந்து வித்ட்ரா ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் அமீபா வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு மாறிடும். ரவுண்ட் ஷேப்பாக மாறி ஒரு சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அது ரொம்ப ஹார்டாக இருக்கும் இந்த சிஸ்ட்டு. ஓகே, இந்த சிஸ்ட் இருக்குல்லையே, அந்த அவுட்டர் லேயர், இது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். இந்த சிஸ்ட் ஃபார்ம் ஆனோடனே நியூக்ளியஸ் எல்லாமே என்ன பண்ணும், ரிப்பீட்டடாக டிவைட் ஆகிட்டே போகும். அது ஃபார்ம் எவ்வளோ டிவைட் ஆகும், மினி நியூக்ளியாக டிவைட் ஆகும். ஆனால் பைனரி ஃபிஷனில் ஒரு நியூக்ளியை வந்து ரெண்டாக தான் டிவைட் ஆகும். ஆனால் மல்டிபிள் ஃபிஷனில் அந்த சிஸ்ட் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது, அந்த நியூக்ளியஸ் வந்து ஃபர்தராக டிவைட் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. அப்போ நியூக்ளியஸ் வந்து ஒரு நியூக்ளியை வந்து நிறைய நியூக்ளியாக டிவைட் ஆகும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் சைட்டோபிளாசமும் அப்படி தான், ஃபாலோட் பை சைட்டோபிளாசமும் என்ன ஆகும், டிவைட் ஆகிட்டே போகும். ஸோ அப்புறம் ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன் வந்தப்போ என்ன ஆகும், அந்த சிஸ்ட் வந்து பர்ஸ்ட் ஆகும். பர்ஸ்ட் ஆனோடனே அதில் இருக்க நிறைய டாட்டர் செல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அதுலேருந்து நியூக்ளியஸ் வந்து டிவைட் ஆகிட்டே போகும் இல்லையா. ஸோ அதுலேருந்து வரக்கூடிய நிறைய டாட்டர் செல்ஸ் வந்து அந்த சிஸ்ட் வந்து பிரேக்ஸ் ஆன உடனே ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த மெத்தடை மல்டிபிள் ஃபிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு ப்ராசஸுமே அமீபாவில் நடக்கும். பைனரி ஃபிஷன் வந்து ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில் நடக்கும். அதே இது மல்டிபிள் ஃபிஷன் வந்து அமீபாவில் அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில் நடக்கும். ஓகே, திஸ் இஸ் வாட் டுடேஸ் கிளாஸ். ரைட் திஸ் குயிக் செக், read the lesson up to this.
Okay, from chapter 1 onwards you start, and from page number 26 to 32 you have to read, send a voice note. Okay, thank you.